நான் கவுண்டன்கோ அக்ரோ ஏஜென்சிலேருந்து சந்தோஷ் பேசுகிறேன். நம்மக்கிட்ட இப்போ நிறைய சாப் கட்டர் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ 5 வகையான சாப் கட்டர் நம்ம வச்சுருக்கோம். அந்த 5 வகையான சாப் கட்டரும் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து 5 வகையான சாப் கட்டர் இருக்குது. சாப் கட்டர்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் சாப் கட்டர் இருக்குது. நம்ம மாடு இப்போல்லாம் இந்த காலகட்டத்திலலாம் மாட்டுக்கு நிறையா வியாதிகள் இது மாதிரி எல்லாம் வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சரியான வகையாக தீவனம் எடுத்துக்காதது தான். நிறையா தட்டு எல்லாம் வீணாக கழிச்சு போட்டு மீதி தோகையை மட்டும் சாப்பிடுது. அதுவும் இல்லாத நம்மளுக்கு தீவன வேஸ்டேஜ் நிறைய இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கோசரம் தான் எங்ககிட்ட இத்தனை சாப் கட்டரில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி எந்த வகையான சாப் கட்டர் வேணாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து மெகா சைஸ் பெரிய சாப் கட்ரு. இதில் வந்து டபுள் கீர் வச்ச சாப் கட்ரு. உங்கள் பண்ணைங்களுக்கு நிறைய மாட்டு பண்ணைங்களுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த சாப் கட்ரு யூஸ் பண்ணலாம். மாட்டு பண்ணைங்களுக்கு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாட்டு பண்ணைங்களுக்கு நிறைய மாடு இருக்கும். நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ ஒரு சின்ன சாப் கட்ரு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அந்த ரொம்ப டைமுக்குள்ளே உங்களுக்கு மாட்டுக்கு தீவனம்லாம் வெட்டி போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மெகா பெரிய சாப் கட்ரு எடுத்துக்கிட்டு போது உங்களுக்கு ஸ்பீடாகவும் கட் பண்ணணும், கரெக்டான சைஸ்லேயும் கட் பண்ணணும். நீங்கள் ஈஸியாக டக்கு நீங்கள் கட் பண்ண மாட்டுக்கு கொண்டு போய் சர்வ் பண்ணிக்கலாம். மாட்டுக்கு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணால் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கோம். எந்த ஒரு செரிமான கோளாறெல்லாம் வராது கண்டிப்பாக இந்த மாதிரி சாப் கட்டரை யூஸ் பண்ணும்போது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸு 2 சைஸில் வெட்டிக்கலாம். நீங்கள் 1 இன்ச்லேயும் வெட்டிக்கலாம், 1 இன்ச்லேயும் வெட்டலாம். எப்படி வெட்டிக்கலாம்னா, இந்த கீர் டைப்பு, இந்த கீரை மாற்றும் போது லோன்னு ஒன்று இருக்குது, ஸ்மால்னு ஒன்று இருக்குது, லாங்குன்னு ஒன்று இருக்குது, ஸ்மால்னு ஒன்று இருக்குது. லாங் வைக்கும்போது உங்களுக்கு அந்த சைஸ் வந்து 3/4 இன்ச்சில் வெட்டும். அதே வந்து ஸ்மால்னு வைக்கும்போது அந்த சைஸ் வந்து 1/2 இன்ச்சில் உங்களுக்கு வெட்டும். அப்படிங்கும்போது உங்கள் மாடு கொஞ்சம் பெரிய மாடு அது மாதிரி இருந்தால் நீங்கள் லாங்கில் வச்சுக்கலாம். சின்ன கன்றுக்குட்டியெல்லாம் ஒரு 10 கன்றுக்குட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஷார்ட்டில் வச்சு அழகாக நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா அது அழகாக சாப்பிட்டுட்டு அழகாக தூங்கும். அதனால் இந்த சாப் கட்டர் வாங்கி பண்ணைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதே வந்து அதோட அடுத்த மாடல் 1.0ங்கிற மாடல். இந்த சாப் கட்டரில் வந்து அதே ஃபங்க்ஷன் தான். ஆனால் அது வந்து மணிக்கு ஒரு 900 கிலோ இந்த மாதிரி உங்களுக்கு வெட்டி கொடுக்கும். இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 700 கிலோங்கிற மாதிரி உங்களுக்கு வெட்டி கொடுக்கும். இதுலேயுமே வந்து அதே டைப்பு தான். லாங் ஒன்று, ஸ்மால் ஒன்று, ஐடியல் ஒன்று, மொத்தம் 3 கீரு. நீங்கள் ஸ்மால்லேயே வச்சுக்கலாம், லாங்லேயே வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் சைஸு, சேம் இது. இதில் தோகை விழுறதோ அந்த மாதிரி முழு தண்டாக விழுறதோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பர்ஃபெக்ட் சைஸுன்னா பர்ஃபெக்ட் சைஸான சைஸில் கரெக்டாக விழும். அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் வெட்டிக்கலாம். இந்த 2 சாப் கட்டர் வாங்கும்போது உங்களுக்கு இந்த சாப் கட்டர் வாங்கினீங்களாலும் சரி, இந்த சாப் கட்டர் வாங்கினீங்களாலும் சரி, கூட ரெண்டு கூட நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் இந்த சாப் கட்டர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து மினி சாப் கட்டர். இதில் வந்து பெல்ட் கன்வேயர் டைப்பு. ஆனால் வந்து இது கீர் இல்லை, வித்தவுட் கீர் தான். ஒரே சைஸு 3/4 இன்ச்சில் நீங்கள் வந்து தீவனத்தை வெட்டி போட்டுக்கலாம். எனக்கு மாடு ஒரு 2-3 மாடு மட்டும் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 3/4 இன்ச்சில் நம்ம அப்படியே போடுறதுக்கு கொஞ்சம் வெட்டி போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இது கரெக்டான ஆப்ஷன். விலையும் கூட இது கொஞ்சம் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாப் கட்டர் கூட எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு விலை கம்மியாக தான் வேணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 15,000க்கு உள்ளே தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வந்து மினி சாப் கட்டரை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு 1 இன்ச்செல்லாம் வெட்ட முடியாது. ஒரே சைஸ் தான், 3/4 இன்ச்சில் வெட்டிக்கலாம். உங்கள் மாட்டுக்கு நீங்கள் அருவாள் வச்சு வெட்டி கஷ்டப்பட்டு போடுறதுக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் 3/4 இன்ச்சில் எவ்வளோ வேணாலும் வெட்டி போட்டுக்கலாம். அதாவது ஒரு 4-5 மாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் சாதாரணமாக உங்களுக்கு நல்லா வெட்டி போட்டுக்கலாம். அதனால் இந்த சாப் கட்டர் வாங்கி அந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வெஜிடபிள் கட்ரு, மாட்டுக்கு வெஜிடபிள் கட் பண்ணி போடுற மாதிரி சாப் கட்டர். எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் சரி நீங்கள் தூளாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல விட்டமின்ஸ் மாட்டுக்கு கிடைக்கும். டெய்லி வந்து தாலி வைக்கிறதுக்கு பதிலாக நிறைய வேஸ்ட்டு வெஜிடபிள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வேஸ்ட் வெஜிடபிளை நீங்கள் இதில் விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி போட்டுரும். அது நீங்கள் தாலிலையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தாலியில் அப்படியே வெஜிடபிள்ஸை போடும்போது அந்த மாடு முழுகி தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணும். இதில் அப்படி இல்லை, அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிரும். மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு நல்லா அது அசை போட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாப் கட்டர் வெஜிடபிள் கட் பண்ணுறதுனா கண்டிப்பாக இந்த மாதிரி சாப் கட்டர் யூஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும்.
சரி மக்களே, இதெல்லாம் வந்து நிறைய சாப் கட்டர் 5 வகையான சாப் கட்டர் இருக்குது. இந்த சாப் கட்டர் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தனித்தனியான வீடியோ உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். அது வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு வேணும், இந்த மாதிரி சாப் கட்டர்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் அதுக்கு தேவையானது லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ எடுத்து உங்கள் கண்டென்ட்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.